செய்யும் கருணை நேசரே உமது அன்பை அதிகாலையில் காண செய்யும் கருணை நேசரே உண்மையை நம்பியுள்ள நீர் விரும்பும் நல்ல பாதைகளை தினந்தோறும் காட்டவே திவ்யநாதரே தினந்தோறும் காட்டவே திவ்யநாதரே அன்னை சியரமே ஆரையரே அனைத்தும் தெய்வமே ஆறுதலே அன்னை சியரமே ஆரையரே அனைத்தும் தெய்வமே ஆறுதலே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தந்து தாரும் தெய்வமே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தந்து தாரும் தெய்வமே நீரே என் தேவன் உம் நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே 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 ஹல்லேலூயா. சங்கீதம் 19 சங்கீதம் சங்கீதம் 19 வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது அவர்களுக்கு பேச்சும் இல்லை வார்த்தையும் இல்லை அவர்களின் சத்தம் கேட்கப்படுவதும் இல்லை ஆகிலும் அவர்களின் சத்தம் பூமி எங்கும் அவர்களின் வசனங்கள் பூச்சங்களுக்கு கடைசி வரைக்கும் செல்கிறது அவர்களின் சூரியனுக்கு ஒரு கூடாரத்தை ஸ்தாபித்தார் அது தன் மனதிலிருந்து புறப்படுகிற மனவாளனை போல் இருந்து பராக்கிரமசாலியை போல் தன் பாதையோட மகிழ்ச்சியாக இருக்கிறது அது வானங்களில் ஒரு முறையிலிருந்து புறப்பட்டு அவைகளின் மறுமுறை வரைக்கும் சுற்றி ஓடுகிறது அது காந்திக்கு மறைவானது ஒன்றும் இல்லை கட்டுரை வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது கட்டுரை சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது கட்டுரை நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிக்கிறதுமா இருக்கிறது கட்டுரை கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமா இருக்கிறது அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதனிலும் மதுரம் உள்ளதுமாக இருக்கிறது அன்றியும் அவைகளால் ஒரு அடியை எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கைக்கொள்கிறதால் மிகுந்த பலம் உண்டு தன் பிழைகளை உணர்கிறவன் யார் மறைவான குற்றங்களுக்கு அதை நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியை விலக்கி காரும் அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும் அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன் என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே
என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. அல்லேலூயா. உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. மகன் ஜெபவாதனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. பெரிய பாடத்துல நான் சங்கீதத்தில் பிரசவம் பண்ண ஆயத்தப்படல, நீங்க தான் பேசணும்னு சொன்னா உடனே ஆயத்தப்பட்டுருவாரு. ரொம்ப பெரிய நம்பிக்கை. சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படாகட்டும். அல்லேலூயா. சோத்திரம். நாம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும். உலகத்தில் பல புத்தகங்கள் இருக்கலாம், நல்ல புத்திமதிகள் சொல்ற நிறைய புத்தகங்கள் இருக்கலாம். ஆனால் என்னது அது குறைவுள்ளது, ஆத்மாவை நீப்பிக்காது என்று சொல்லலாம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் வேதையை ஞானியாக்குறதுமா இருக்கிறது. அல்லேலூயா. அதாவது பைபிள் வசனத்தை யாரும் நினைச்ச முடியாது, நம்ம அவமதிக்க கூடாது. அதை கைகொள்ள முடியாட்ட கூட அதை நம்ம அவமதிக்க கூடாது. சோத்திரம். அவமதிச்சா என்ன நடக்கும்? அப்படிதான் பைபிளை போட்டு அவமதிச்சா திருவத்தத்தை அவமதிக்கா அப்படிதான் போட்டு நாசப்படுவார். அதாவது நம்ம திருவசனத்தை நினைச்சக்கூடாது, அவமதிக்க. இந்த வேதம் தேவனால் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டது. சோத்திரம். தேவன் அவர்களை ஏவி நடந்த சம்பவங்கள் பேரெல்லாம் எப்படித்தான் அவ்வளவு பேரும் எழுதப்பட்டு